நைட் 2 மணி. நீங்கள் ஒரு படகுல தனியாக போயிட்டு இருக்கீங்க. சுற்றி தண்ணி மட்டும்தான் இருக்கு. அப்போ படகோட்டி திடீர்னு, சார் இனிமேல் சத்தம் போடாதீங்க, அந்த தீ வந்துருச்சுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறாரு. நீங்க கரையை பார்க்குறீங்க. அங்கே நூற்றுக்கணக்கான பொம்மைகள் தொங்கிக்கிட்டு இருக்கு. சிலதுக்கு தலை இல்லை, சில பொம்மைக்கு கண் இல்லை. சிலது காற்றே இல்லாமல் தானா செஞ்சுட்டு இருக்கு. இது ஒரு ஹாரர் படம் இல்லை, இது உண்மையிலே இருக்க ஒரு தீவை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது மெக்சிகோ நாட்டில் இருக்கு. அந்த தீவோட பேர் ஐலாண்ட் ஆஃப் த டால்ஸ். இது உலகத்திலே மிகவும் பயங்கரமான இடங்கள்ல இதுவும் ஒன்று. அங்கே போன பல பேருக்கு யாரோ நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும், பொம்மைகள் அவங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த தீவுல டான் ஜூலியன் ஒருத்தர் தனியா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாரு. ஒரு நாள் அவர் வீட்டுக்கு அருகில் இருக்க கால்வாயில ஒரு சிறுமி மூழ்கி இறந்து விட்டதாக சொல்லிக்கிறாங்க. அதுல இருந்து நைட்ல குழந்தை அழுகிற சத்தம் அவருக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல அவர் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனா ஒவ்வொரு இரவும் அதே அழுக, அதே சத்தம், அதே பயம் இருந்துச்சு. ஒரு நாள் தண்ணியில வந்த ஒரு பொம்மையை அவர் பாக்குறாரு. அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நினைச்சு பக்கத்துல இருக்கிற மரத்துல கட்டி வச்சிருக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் விஷயம் என்ன பயங்கரமாச்சு. ஒரு பொம்மை 2 பொம்மை ஆச்சு, 2 10 ஆச்சு, 10 100 ஆச்சு, 100 1000 ஆச்சு. இப்படி அந்த தீவு முழுக்க வெறும் பொம்மைகளா கட்ட ஆரம்பிச்சாரு. யாராவது அந்த தீவுக்கு வந்தா அவங்க கிட்ட இருக்க அந்த பழைய பொம்மையை அவங்க கொடுத்துட்டு தான் போவாங்க. இப்ப அந்த தீவுல ஆயிரக்கணக்கான பொம்மைகள் இருக்கு. அதுல கண்ணில்லாத பொம்மைகள், கையில்லாத பொம்மைகள். காத்தடிக்கும் போது எல்லா பொம்மைகளும் ஒரே நேரத்துல அசையுது. அதை பார்க்கும் போதே நம்ம உடம்பெல்லாம் நடுங்கும். அந்த தீவுக்கு போன பல சுற்றுலா பயணிகள் பொம்மைகள் கண்களை அசைக்குதுன்னு, யாரோ நம்ம பின்னாடியே நடந்து வர மாதிரி இருக்கணும், குழந்தைங்க சிரிக்கிற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மைதானா இல்ல பயத்துல வர உணர்வுகளான இது வரைக்குமே யாருக்கும் தெரியல. இந்த கதையில இன்னொரு அதிர்ச்சி இருக்கு. அந்த தீவுல வாழ்ந்துட்டு இருந்த டான் ஜூலியன் பல வருடங்கள் கழித்து அவர் சொன்ன அதே இடத்துல அதே கால்வாயில இறந்த நிலையில கண்டுபிடிக்கப்படுறாரு. அந்த சிறுமி இறந்த விதமும் அவர் இறந்த விதமும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த தீவும் இருக்கு, அங்க ஆயிரக்கணக்கான பொம்மைகள் தொக்கி கொண்டும் இருக்கு. இரவு நேரத்துல அங்க யாரும் தனியா போறதுக்கு விரும்புறதில்லை. அங்க யாரோ நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அங்க இருக்கிறது பொம்மைகளா அல்ல வேற ஏதாவது ஆத்மாக்களான்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இந்த உண்மை சம்பவத்தை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் இதே போல ஒரு உண்மையான திகில் சம்பவத்தோட நம்ம சந்திக்கலாம்.